வணக்கம் தோழிகளே, நான் உங்கள் நியா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. எனக்கு கொஞ்சம் ஷாப்பில் ஒர்க் இருந்தது, அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேக் நெட்டு எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் கிடையாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நெக் ஏரியாவை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தேவையான நெட்டை வந்து இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் நெட் கட்டிங்கையும் பண்ணி ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பர்ஃபெக்டாக வரணும் உங்களுக்கு. அது எந்த சைடும் வந்து ஜாஸ்தியாகாமல் கம்மியாகாமல் கரெக்டாக அந்த வந்து நெக் ஏரியாவில் வந்து சீட் ஆகணும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக வந்து பேப்பர் கட்டிங் போட்டு உங்களுக்கு அது மேலே நெட்டை வந்து கட் பண்ணி அதை அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து மாறிடக்கூடாது. இதில் வந்து 2 லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து உள்ளே வர ஸ்டிச்சிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெடி, ரெண்டையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து மெயின் பீஸில் அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ அட்டாச் பண்ணுறதும் வந்து சென்டர் பாயிண்ட்டு எவ்வளோ கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டு எல்லாம் பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? எல்லோரும் தொடர்ந்து என்னோடய சேனலில் பாருங்கள், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பண்ணுறீங்க, இதோட ரேட் என்ன அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் வேணும், ரேட் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட அட்ரஸ்ஸு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். எங்களோட ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்க க்ரோம்பேட்டில் இருக்க ஷாப்பு. நீங்கள் டைரெக்டாக ஷாப்புக்கும் விசிட் பண்ணலாம். அந்த நெட் போர்ஷன் வந்து அந்த சைடு இந்த சைடு நழுவக்கூடாதுன்னு அவர் வந்து குண்டூசியால் உங்களுக்கு கரெக்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டிச் பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடகடான்னு ஸ்டிச் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த வந்து நெக் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த ஊசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்கில் கொடுத்துருக்க அந்த பேப்பர் ஃபுல்லாகவே அவர் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஏன்னா நமக்கு பேப்பர் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்தோம், அதை அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதோட பேக் வியூ. எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? பேக் டாட் போட்டுக்கிறாரு. நாங்கள் வந்து பேக்லேயும் நெட்டு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நெட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி. இது மாதிரி நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.